அமெரிக்கானா இவ்வளவு நாள் நம்ம ஒரு பெரிய நாடு, பணக்கார நாடு, உலகிலே மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படின்ற மாதிரி நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை தரம் இங்கே இருக்கு. நம்ம அமெரிக்காவில் பிறந்திருக்க வேண்டிய அப்படி இப்படின்னு நம்மலாம் பேசிக்கிட்டு இருப்பதையும் நம்ம நடைமுறையில் பேசிக்கிட்டு இருப்பதையும் கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அமெரிக்காவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்து மூலமாக அமெரிக்காவில் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா அப்படின்ற கேள்விகள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கும்போது அந்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுற ரெண்டு பேரும் இப்போ வந்து தேர்தலில் நேரடி விவாதத்துக்கு கிளம்புறாங்க. அது என்ன நேரடி விவாதம், என்ன டிபேட்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக சொல்ல போனால் நம்மளோட நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மேலே, அதாவது இரவு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, விவாத மேடைன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பேச்சாளர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல தான் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் அதிபர் பதவிக்கு போட்டி போடுற 2 பெரிய வேட்பாளரும் நேரடியாக விவாதத்தில் களமிறங்குவாங்க. அந்த விவாதத்தை வச்சு தான் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத முடிவெடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லப்படுகின்ற 2 முக்கிய பேரும் அவங்க 2 பேரும் நேரடியாக மோதிக்க மாட்டாங்க, நேரடியாக விவாதத்தில் களமிறங்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு அதிபர் தேர்தலையும் நேரடியாக 2 பேரும் அந்த முக்கியமான அதிபர் தேர்தல் போட்டிக்கு இருக்கிற 2 பேரும் டாப் 2 2 பேரும் கண்டிப்பாக நேரடியான விவாதத்தில் அடிக்கடி பங்கேற்பாங்க. அப்படிப்பட்ட விவாதம் தான் சமீபத்தில் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் ட்ரம்ப் சொன்ன விஷயம்தான் நிறைய சர்ச்சைக்குள்ள வந்துச்சு. அமெரிக்காவில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி உண்டானுச்சு. அமெரிக்காவில் ஓகியோ மாகாணம் ஒன்று இருக்கு. அந்த மாகாணத்தில் குடியேறினவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அகதிகளாக குடியேறினவங்க, வெளில இருந்து வந்து குடியேறினவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க குடியிருக்கும் மக்களோட டாக், அதாவது நாய், பூனை, பெட் அனிமல் இதெல்லாம் பிடிச்சி அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி குற்றம் சாட்டுறாரு. இந்த விவாதத்தை பத்தி இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த கமலா ஹாரிஸ், அவரோட எதிர்த்தரப்பு போட்டியாளரான கமலா ஹாரிஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க. இதை வந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து அதுக்கு வந்து எந்தவித ஆதாரமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தரப்பு பக்கத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, அதே வந்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டர் என்ற எக்ஸில் போட்டு அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்மணி வந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூனையை கொன்று சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போலீஸார்கள் சென்று அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸோட ஃபோட்டோஸும் இப்போ ட்ரம்ப் ஆதரவுகள் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அமெரிக்கான்றது நம்ம பெரிய நாடு, மிகப்பெரிய நாடு அப்படின்ற மாதிரி நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தோம். அங்க உள்ளவங்களாம் வேற லெவல்ல இருப்பாங்க, அங்க வந்து பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணட்டம் முன்ன காலத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவில் நடக்கிற சம்பவம் பார்த்தா அதுக்கு நமது நாடே தேவலாம் என்று தோன்ற அளவுக்கு இருக்கிறது. அமெரிக்காவில் வீட்டு விலங்குகள், அதாவது நாய், பூனை, அதாவது வேற எந்த பெட்டு வச்சிருந்தாலும் அதை வந்து வேட்டையாடி தின்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சதுக்கு சில ஆதாரங்கள் இப்ப கிடைச்சிருக்கு. இதை வந்து சில பெரிய பெரிய ஊடகங்கள், ஏபிசின்ற செய்தி நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த செய்தி நிறுவனம், ஆங்கில செய்தி நிறுவனம், இதுல வந்து ஃபால்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல இதுக்கான போட்டோஸும் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது சில செய்தி நிறுவனங்கள் சொல்றது ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க, ட்ரம்ப் சொன்னது. அது ஒரு சில விதத்தில் ஏகுத்தாலும், ஆனால் சில ட்விட்டர்ல பார்க்கும்போது சில பேர் வந்து இதுக்கான ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டு இதுதான் ஆதாரம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ண நியூஸையும் லீக் ஆயிருக்கு, வீடியோஸும் லீக் ஆயிருக்கு. இதன் மூலமாக ட்ரம்ப் சொல்வது ஒரு பக்கத்தில் நடக்குதுன்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதனால அமெரிக்காவில் மக்கள்கள் வித்தியாசமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அமெரிக்காவில் ஒரு அதிபர் தேர்தலில் இந்த அளவுக்கு விவாதத்தை கிளப்பி இருக்கிற பெட் அனிமலை சாப்பிடுற விஷயம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகம் முழுக்கத்தையும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து எதிர்த்தரப்புல இருந்த கமலா ஹாரிஸ் இந்த சின்ன விஷயம் நடந்திருக்கிறது ஆதாரத்தை ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஆதரவாளர்கள் எடுத்து வெளியிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாம அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்டுகள், சில சதவீத மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் ட்ரம்ப் இந்த இடத்துல சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, குடியேறிய மக்களை வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்களை வந்து தப்பா பேசி இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களே அவருக்கு கொஞ்சம் எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த
விவாதத்திலே முக்கிய இடம் பிடிச்சது. இந்த விவாதத்தில் அவங்க பல விஷயம் பேசியிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும், அமெரிக்காவுக்கு என்ன செய்ய போறதோ அதை தாண்டி அவங்க பேசினதுலேயே இந்த விஷயம் ரொம்பவே இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ட்ரம்ப் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குள்ள, இதை கேட்ட கமலா ஹாரிஸ் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தது. ரொம்ப விவாதத்தை கிளப்பியிருக்கு. அமெரிக்காவில் இப்படியும் மக்கள்கள் வாழ்கின்றன, பெட்டனிமலையும் வேட்டையாடி சாப்பிடுகிறார்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் ஒரே மாதிரியே இருப்பதில்லை. ஒவ்வொரு குணத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு வேறு வேறு முறைகள் இருக்கும். சில பேர் சில விதமாக வாழ்பவர்கள். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு தான். அவர்களும் குணமும் அவர்களும் பழக்க வழக்கமும் வேறு வேறு தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இந்த அமெரிக்க மக்கள் இந்த பெட் அனிமல்ஸ் சாப்பிட்டதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.